1790. நான் இது தான் என நின்று இளன் நாள்தோறும். இது முதலடியில சொல்றார். நான் இது, நான் என்றால் யாரு? இந்த உடம்பு. நான், இந்த உடம்பு இதுதான் என நின்று. இந்த உடம்பு தான் இறைவன். இது என்று சொல்லப்படுவது இறைவன். இந்த விரல் இறைவன் தான்ப்பா, இதுதான், இதெல்லாம் இறைவன் தான் அப்படின்ற எண்ணம் தான். இறைவன் தான் என நின்று இளன் நாள்தோறும் அப்படிங்கிறது. ஸோ இளன்னா என்ன? அப்படி இல்லாம அப்படின்னு பொருள். அப்ப என்ன பொருள் ஆகுது? நாள்தோறும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் இதுதான் என நின்று இளன் நாள்தோறும், அப்படி இருக்காம நாள்தோறும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப என்ன பொருள்? நான் இறைவன் தான், இந்த உடம்பு இறைவன் தான் என அந்த சிந்தனை எண்ணம் இருக்கு இல்லையா, அதனிலே நின்று இருக்காமல் நாள்தோறும் அப்படின்னு பொருளா வருது. ஏன்னா இளன் அப்படிங்கிறார், இல்லைன்னா இல்லாம அப்படின்னு பொருள். அடுத்து என்ன சொல்றாரு? ஊன் இதுதான் உயிர் போல் உணர்வான் இளன் அப்படின்னு சொல்றாரு. திட்டதான் செய்யறாரு இதுலயும், இந்த பாடல்லையும். ஊன் அப்படின்னா என்ன? இந்த உடம்பு, சதை பிண்டத்திலால் ஆனந்த உடம்பு. இதுதான் உயிர் போல் அப்படின்னா இந்த உடம்பு தான் உசுறு அப்படின்னு சொல்லி உணர்வான் உளன் அப்படின்னு சொல்றாரு. உயர் என்று சொல்லப்படுவது ஒரு இயக்க சக்தி, சரிங்களா? இது இயக்க சக்தி அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த இயக்க சக்தி தான் இந்த உடம்பு, சதப்பிண்டம், இதுதான் உயிர் போல் அப்படிங்கிறது. இதுதான் உயிர் எல்லாமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவன் உணர்றானா இந்த இடத்துல. ஸோ உணர்வான் உளன் அப்படின்னு சொல்றாரு. யார் ஒருத்தர் அப்படி உணர்றாங்களோ, அதாவது என்ன மாதிரி உணர்றாங்க? இந்த உடம்பு தான் உயிர், இந்த உயிர் போல் உயிர் என்று எது இயக்க சக்தி என்று சொல்றோம். உயிரை இயக்க சக்தி, இயங்கு சக்தின்னு சொல்லுவோம். இது யார் இயக்க சக்தி, இயங்கு சக்தி? இறைவன் தான் இந்த இடத்துல இயக்கு சக்தி, இயங்கு சக்தி. அவரை உணர்வான் உளன் அப்படின்னு சொல்றாரு. யாராவது ஒருத்தர் உணர்வாங்க இல்லைங்களா? யாராவது ஒருத்தர் இதுதான் இறைவன்பா, உள்ள இருக்கக்கூடிய சதையும் இறைவன் தான், உள்ள இருக்கக்கூடிய உயிரும் இறைவன் தான் அப்படின்னு சொல்லி உணர்பவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அப்பதான் அந்த உணர்வான் உளன் அப்படின்னு சொல்றாரு. யார் ஒருத்தர் அப்படி உணர்றாங்களோ அவங்களுக்கு வான் இரு மாமுகில் போல் பொலிவான் உளன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வான் இரு மாமுகில் அப்படிங்கிறது. வான் என்றால் என்ன? ஆகாசம். ஆகாசத்துல என்ன இருக்கு? மாமுகில்ங்கிறார். முகில்னா மேக கூட்டம். அதுவும் சாதாரண கூட்டம் இல்ல, மாமுகில் அப்படிங்கிறார். ஒரு பெரிய மேக கூட்டம் மேல இருக்கான். அந்த மேக கூட்டம் ரொம்ப பெருசா கருப்பா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கடுமையான மழை பெய்யும். ரொம்ப கருமையான மேக கூட்டத்துல இருந்து கடுமையான மழை பெய்யும். அந்த கடுமையான மழை போல இறைவன் என்ன பண்றாராம்? பொலிவான் உளன் அப்படின்னா அருளை இங்க பொழிஞ்சுக்கிட்டே இருப்பாராம் இந்த இடத்துல. அளவுக்கு அதிகமான மழையை பொழிவாராம். அப்படி பொழிந்தார் என்றால் அடுத்து என்ன சொல்றாரு? நான் இது அம்பரநாதனும் ஆமே அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் இது அப்படின்னா என்ன? நான்னா இந்த உடம்பு. இந்த உடம்பு இது அப்படிங்கிறது. இதுன்னா தனித்தனியாவே சொல்றாரு. உடம்புனா மொத்தமா சேர்த்து உடம்பு தான். ஆனா நம்ம உடம்பு மொத்தமா பார்க்க முடியுமானா கிடையாது. நம்ம முதுக பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா இது இப்போ இது பார்க்கும்போது இது விரல் எல்லாம் சேர்ந்துருக்கிறது, கை, அப்புறம் நடுவில் இருக்கிறது உள்ளங்கை, இது காலை, பிரிச்சு பிரிச்சு பார்க்கறோம்ல. இப்படி எதை பார்த்தாலும் அது அம்பரநாதன் அப்படின்னு சொல்றது. அம்பரம் என்றால் வானம் என்பதற்கும் அம்பரம் என்ற பொருள் இருக்கிறது. திசை என்று சொல்லப்படுவதற்கும் இங்கே அம்பரம் என்ற இது, அம்பரத்திற்கு திசை என்ற பொருளும் இங்கே இருக்கின்றது. அப்ப அம்பரன் நாதன் அப்படின்றாரு. நாதன்னா யாரு? உள்ளே இருக்கக்கூடிய இறைவன், தலைவனாக உள்ளே இருக்கக்கூடிய இறைவன். அப்ப அம்பரம் என்று சொல்லப்படுவது, இப்ப யார் ஒருத்தர் இந்த மனநிலையில இருக்காரோ அவர் என்ன செய்வார்? இப்ப பாக்குறாருன்னு வச்சுக்குவோம். மேல பார்த்தா ஆகாசம் தான் தெரியும், வெற்றி இடங்கள் தான் தெரியும். இப்ப நம்ம மேல பாக்குறோம், நமக்கு என்ன தெரியுது? வெற்றி இடம் தான் தெரியும். இப்ப நான் இந்த பக்கம் திரும்பி பாக்குறேன், இந்த பக்கம் திரும்பி பாக்குறேன், நமக்கு என்ன தெரியுது? இங்க இருக்க சுவர் தெரியும், இல்ல கதவு தெரியும். ஸோ ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல இருக்க பொருள் தெரியும். ஆனால் அந்த திசை முழுமையும் இறைவன் தானே இருக்கிறாரு. அந்த வெற்றி இடத்துலயும் இறைவன் தான் இருக்காரு, அந்த சுகத்துலயும் இறைவன் தான் இருக்காரு, அந்த கதவுலயும் இறைவன் தான் இருக்காரு. ஆனா அது நமக்கு தெரியல இல்லையா? ஆனால் அவருக்கு அது தெரிகின்றதாம். யாரு? இறைவன். அந்த மாமிகில் போல அந்த மலையை பொழிகிறார் இல்லையா, அத அந்த மலை போல் பொழிகிற அருளை அவர் பெற்றுக்கொண்டால் அவருக்கு என்ன தெரியுறான்? இறைவன் தான் இந்த இடத்துல இந்த உடம்பாவும் இருக்காரு, இந்த பக்கத்துல இருக்க ஆகாசத்துலயும் இறைவன் தான் இருக்காரு. அந்த ஆகாச தத்துவத்துல இருக்கக்கூடிய பொருட்கள், இப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு பீரோ வைக்கணும்னா காலி இடம் இருந்தால் தானே வைக்க முடியும்.
ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய இடமும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பொருளும் அனைத்துமே அந்த இறைவன் தான். அந்த இறைவன் தான் எங்க இருக்காரு? நாதன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த பொருளுக்கு உள்ளே இருக்கிறதும் இறைவன் தான், அந்த பொருளாக இருப்பதும் இறைவன் தான் மாதிரி நானும் இறைவன் தான், எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய இயங்கு சக்தியும் இறைவன் தான் என்று அவர் தெரிந்து கொள்கின்றார். இது 4வது அடியில சொல்றார். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், ஒரு சாரார் இருக்கக்கூடிய மனிதர்கள் சாதாரண உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து திரிந்து கொண்டே இருக்கின்றார்கள். நான் இதுதான், இது என் உடம்பு தான், நான் வேலைக்கு போறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், சராசரியா நாள்தோறும் ஒரே விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் அந்த மாதிரி அவங்க இல்லை, வித்தியாசமா வாழ்றாங்க. எல்லா இந்த சம்பிரதாயப்படி வாழ்றாங்க அப்படி வச்சுக்கலாம். ஒரே வடிதான், அதுல திட்டவும் செய்யறாரு, பாராட்டுறதும் 2 in 1 மாதிரி திட்டவும் செய்யறாரு, பாராட்டுறதையும் செய்யறாரு. அப்படி சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் நாள்தோறும் இந்த உடம்பு, இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர், இது எல்லாமே இறைவன் தான் என்று யார் ஒருவர் உணர்கின்றாரோ அவருக்கு இந்த ஆகாசத்தில் எப்படி கருமையான மேக கூட்டங்கள் இருந்து மழை பொழிகிறதோ அதுபோல் அளவுக்கு அதிகமான அருளை இந்த இறைவன் பொழிவான். அப்படி இறைவன் அந்த அருளை பொழிந்தால் அந்த அருளானது நான் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இயங்கு சக்தி, இயக்க சக்தி, தான் பார்க்கக்கூடிய திசைகள் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்கள், வெற்றிடம் அனைத்திலும் அந்த இறைவனானவர் இங்கு அவருக்கு தெரிவார். அந்த பாடலுடைய கருத்து. இந்த பாடலே முதலடியில 2 கருத்து சொல்லிடணும். ஸோ அப்போ ஒன்று, தர்மத்தின்படி வாழாதவர்கள் அதிலேயே அந்த இது என் உடம்பு என்னது, இது ஒண்ணுதுன்னு சொல்லிட்டு வாழ்ந்து திரிகிறார்கள். சம்பிரதாயப்படி யார் ஒருவர் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு இது எல்லாமே நடக்கின்றது. இது அந்த பாடலுடைய கருத்து.